ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட டிவைஸில் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டியூட்டோரியலை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட வைஃபை கனெக்ஷனை மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களோட டிஃபால்ட்டான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் டைப் பண்ணிங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு அவங்களோட டிஃபால்ட்டான வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் என்ன மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுற காரணத்தால் நான் விண்டோஸ் உரியதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இங்கே என்னோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், தென் உங்களோட டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகின பிறகு நீங்கள் உங்களோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிறகு உங்களோட பிசிக்குள்ளே போய் உங்களோட டவுன்லோட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கான செட்டப் டவுன்லோட் ஆகி இருக்கு. அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்ற பாரை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட்டாக ஷோ ஆகும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளலாம். நார்மலாக ரீட் பண்ண தேவையில்லை. இதை மெனக்கெட்டு ரீட் பண்ணலாம் தேவையில்லை. ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியல் பிளேஸ் இருந்தால் நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக வாரதை நீங்கள் டிஃபால்ட் லொக்கேஷனையே விட்டுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது ஸ்டார்ட் மெனுவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் காட்டணுமா அப்படி இல்லையா என்று கேட்குது. ஸோ இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக விட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் காட்டும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பாரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐகான் தேவையாக இருந்தால் இதை கொடுங்க. எனக்கு டெஸ்க்டாப்பில் ஐகான் தேவை, அதனாடி நான் இதை கொடுத்துருக்குறேன். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தா கடைசியில் இன்ஸ்டால், அவ்வளோதான். இன்ஸ்டால் அப்படின்ற பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ எந்த டிவைஸோட ஸ்பீட் படி இது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 செகண்ட் எடுக்குது. உங்களோட டிவைஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த டைம் வேரி ஆகும். தென் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டிங் த விஷுவல் ஸ்டுடியோ கோட் செட்டப். ஸோ செட்டப் கம்ப்ளீட் ஆகிட்டு, இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்ற மெசேஜ் தான் எனக்கு வந்துருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகின பிறகு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை லான்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களாக இருந்தால் இங்கே இருக்கிற பாரை நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. டிஃபால்ட்டாக அதை கிளிக்ல இருக்கும். அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களாக இருந்தால் இதை எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்களாக இருந்தால் சரி. இப்போ உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்படித்தான் இருக்க போகுது. ஸோ நான் ஏற்கனவே நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்ததால நான் ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே காட்டுது. ஸோ உங்களுக்கு இப்படி காட்டாது. உங்களுக்கு டிஃபால்ட்டான ஒரு விண்டோ காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான தீம்ஸ் மற்ற விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம்.